Hello dear friends, Assalamu alaikum and welcome to Momlicious Recipe. Momlicious ரெசிபியில் இன்றைக்கி நம்ம டின்னர் vlog தான் பார்க்க போகிறோம். டின்னருக்கு என்னெல்லாம் நான் ஸ்பெஷலாக ப்ரிப்பேர் பண்ணங்கிறதே உங்களுக்கு காமிக்க போகிறேன். அது கூடவே அன்றைக்கி டே ஃபுல்லாக எப்படி டின்னருக்கு ப்ரிப்பேர் பண்ணோம், என்னெல்லாம் பண்ணோங்கிறதே இந்த vlogல நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த டின்னர் vlogல நான் முதல்ல செய்ய போகிற ஐட்டம் சூப்பர் டெலிஷியஸான வட்லப்பம். வட்லப்பம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வட்லப்பம் செய்கிறதுக்கு அரை கப்பளவு முந்திரி, அரை கப்பளவு பாதாம் எடுத்து 10 நிமிஷம் சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டு பாதாமோட தோலெல்லாம் உரிச்சிட்டு இந்த மாதிரி ரெண்டையும் சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் வட்லப்பம் 10 முட்டையில் செய்ய போகிறேன். அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் உங்களுக்கு நான் காமிச்சிட்டு இருக்கேன். நீங்கள் கூட குறைச்சி செஞ்சிங்கன்னா இன்க்ரீடியன்ட்ஸை கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. 10 முட்டையை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துட்டு 1 கப், அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் சீனி சேர்க்குறேன். 10 முட்டைக்கு 1 கப் அளவு ஃபுல்லாக சீனி, அது கூடவே இன்னொரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா இனிப்பு கரெக்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஜாஸ்தி வேணுன்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 3 ஏலக்காவோட விதையை மட்டும் சேர்த்துட்டு இதை சீனி நல்லா கரைஞ்சி வர்ற அளவுக்கு நல்லா அரைச்சிக்கோங்க. எந்த பாத்திரத்தில் வட்லப்பம் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தில் நம்ம அரைச்சி ரெடி பண்ண முட்டையை சேர்த்துக்கலாம். வடிகட்டி சேர்த்துக்கோங்க. அடுத்தது 1 கப் அளவு ஃபுல் க்ரீம் evaporated milk சேர்க்க போகிறேன். இந்த ஃபுல் க்ரீம் மில்க் உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா 1 கப் அளவு நல்லா திக்காக இருக்க தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க முந்திரி பாதாம் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். அடுத்தது இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் வட்லப்பத்தோட பேட்டர் ரெடி. பட் ஃபைனலாக நான் ஒரு இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு கண்டென்ஸ்ட் மில்க். இது ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு ரிச் ஃப்ளேவர் கொடுக்கும். கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நல்லா நம்ம ஸ்டீம் பண்ணிடலாம். ஒரு 40லேருந்து 45 நிமிஷத்துக்கு நம்ம இதை வேக வைக்க போகிறோம். நீங்கள் நார்மலாக உங்கள் வீட்டில் எப்படி வட்லப்பம் வேக வைப்பீங்களோ அந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் வட்லப்பம் வெந்துட்டுருக்கு, இன்னொரு பக்கம் நான் கடப்பாசி செய்ய போகிறேன். கடப்பாசி செய்கிறதுக்கு நம்ம கார்டனில் போய் பண்டா லீஃப் பறிச்சிட்டு வந்துடலாம். இதுதான் என்னோட பால்கனியில் குட்டி கார்டன். ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது, ஒரு 4-5 செடி தான் இருக்கும். இந்த கார்டனில் நம்ம வீட்டுக்கு தேவையான ஓம இலை, பாண்டான் இலை, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் மின்ட் லீஃப், கொரியாண்டர், இந்த மாதிரி குட்டி குட்டி செடி மட்டும்தான் வச்சுருப்பேன். சின்ன கார்டன் தான். பாண்டான் லீஃப் பறிச்சுட்டு கிச்சனுக்கு வந்தாச்சு. நான் இன்றைக்கி 2 டைப் ஆஃப் கடப்பாசி செய்ய போகிறேன். ஒன்று வெல்லம் போட்டு, இன்னொன்று வெல்லம் போடாமல். முதல்ல வெல்லம் போட்டு காய்ச்சறதை இப்போ நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம சேனலில் ஏற்கனவே கடப்பாசி ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு டீட்டெயில் ரெசிபி வேணும்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். கடற்பாசியில் வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா தேங்காய் பால் சேர்த்து இதை வடிகட்டி எடுத்து வச்சிடலாம். வெல்லம் சேர்த்து கடப்பாசி ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது வெல்லம் சேர்க்காமல் ஒயிட் சுகர் சேர்த்து இன்னொரு கடப்பாசி ரெடி பண்ணுறேன். கடப்பாசி கொதித்து வந்ததுக்கப்புறமா சீனி சேர்த்துட்டு சீனி நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா தேங்காய் பால் சேர்த்து இதை வடிகட்ட வேண்டியதான். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான கடப்பாசி ரெசிபி தான். டின்னருக்கு நம்ம டிசர்ட் ரெசிபி 2 ரெடி பண்ணியாச்சு. வட்லப்பம் அண்ட் கடப்பாசி. வட்லப்பம் வெந்துட்டு இருக்குது. கடப்பாசி நம்ம காய்ச்சி ஊற்றி நல்லா செட் பண்ண வச்சுட்டோம்.
கடைப்பாசி செட் ஆகட்டும், நம்ம வட்டலப்பத்தை திறந்து பார்த்துடலாம். நம்ம வச்சு 40 மினிட்ஸ் ஆச்சு. வட்டலப்பம் நல்லா வெந்து வந்திருக்கு. இங்கே வட்டலப்பம் வெந்திருக்கான்னு செக் பண்ண ஷார்ப்பான நைஃப் உள்ளே விட்டு செக் பண்ணிங்கன்னா வட்டலப்பம் வெந்திருக்கான்னு தெரிஞ்சிடும். சூப்பராக வட்டலப்பமும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம லஞ்சை முடிச்சுட்டு வந்து மற்ற வேலையெல்லாம் பார்த்துக்கலாம். இன்றைக்கி லன்ச் பார்த்திங்கன்னா வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணலை, சிஸ்டர் இன் லா வீட்லேருந்து பிரியாணி சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகே, பிரியாணி பொட்டலம் ஓப்பன் பண்ணியாச்சு. லஞ்சை முடிச்சுட்டு வந்து நான் vlog கண்டினியூ பண்ணுறேன். லன்ச் முடிச்சாச்சு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் பண்ணிவிட்டு இப்போது மீகோரிங் வாங்குறதுக்காக நானும் ஹஸ்பண்டும் வெளியே போகிறோம். மீகோரிங் ஃப்ரைட் நூடுல்ஸ் அது வாங்குறதுக்காக இந்த ஷாப்புக்கு வந்திருக்கோம். இந்த ஹேக் ரோட்டில் இருக்குது. இப்போ ஃபேஸ் 2 லாக்டவுனில் இருக்கிறனால எந்த ஷாப்லேயுமே டைனிங் கிடையாது. அதனால் டேபிள்ஸ் எல்லாம் சீல் பண்ணி வச்சுருக்காங்க. 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி இதே ஷாப்புக்கு நான் வந்திருந்தேன். எவ்வளோ கூட்டமாக இருக்குதுன்னு பாருங்கள். பார்த்தாலே டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். எப்படி இருந்தனா எப்படி ஆயிட்டனே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது பார்த்திங்கன்னா மீகோரிங் ஷாப் பக்கத்தில் இருக்க புட்டு பீரிங் ஷாப். இந்த ஹேக் ரோட்டில் இந்த புட்டு பீரிங் ஷாப் ரொம்பவே ஃபேமஸ். எப்போ பார்த்தாலும் க்யூ இருந்துக்கிட்டே இருக்கும். ஆர்டர் பண்ண மீகோரிங் வரத்துக்குள்ளே நான் உங்களுக்கு பக்கத்தில் இருக்க ஷாப்ஸ் எல்லாம் சுற்றி காமிக்கிறேன். இங்கே ஒரு நர்சரி கார்டன் இருந்துச்சு. அங்கே உள்ள பிளான்ட்ஸ் எல்லாம் பார்க்கவே நல்லா தலன்னு அழகாக இருந்துச்சு. பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்துச்சு. எல்லா செடியிலையுமே கலர் கலராக பூக்கள்லாம் பூத்து இருந்துச்சு. பூச்செடி மட்டும் இல்லை, எல்லா மாதிரியான இன்டோர் பிளான்ட்ஸ் அவுட்டோர் பிளான்ட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. நான் பிளான்ட்ஸ் எதுவுமே வாங்கலை, சும்மா பார்த்துட்டு போயிட்டேன். இந்த ஷாப் பார்த்திங்கன்னா இது நான் எப்போதுமே வர்ற கடை தான். இந்த கடை பேர் பேக்கிங். இங்கே வந்து பேக்கிங்க்கு தேவையான எல்லா பொருட்களுமே இருக்கும். இந்த ஒரு கடைக்கு வந்தாலுமே போதும், பேக்கிங்க்கு தேவையான எல்லா திங்ஸும் நம்ம வாங்கலாம். எல்லா ப்ராடக்ட்ஸ்லையுமே நிறையா வெரைட்டிஸ் வச்சுருப்பாங்க. நிறையா டிஃப்ரெண்ட் சைஸஸும் இருக்கும். இந்த மாதிரி பேக்கிங் ட்ரேலாம் பார்த்திங்கன்னா எல்லா மாதிரியும் வச்சுருப்பாங்க. நான்ஸ்டிக்கில் இருக்கும், அலுமினியமில் இருக்கும், பிளாஸ்டிக்ஸில் இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்ட எந்த திங்ஸ் வேணாலும் இங்கே வாங்கிக்கலாம். பேக்கிங் ட்ரேஸும் எல்லா ஷேப்லையும் எல்லா இன்ச்சஸ்லையும் கிடைக்கும். உங்களுக்கு எந்த ஷேப்பு எந்த சைஸில் வேணுமோ அதுபடி நீங்கள் வந்து இங்கே சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே இந்த சைட் பார்த்திங்கன்னா நம்ம குக்கி ஷேப் பண்ணுறது, கேக் டெக்கரேட் பண்ணுறது, அதுக்கான ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். ஷாப் வந்துட்டு பார்க்குறதுக்கு குட்டியாக இருந்தாலும் இந்த ஷாப்பில் நம்ம பேக்கிங்க்கு தேவையான எல்லா பொருளுமே கிடைக்கும். A to Z என்ன வேணாலும் இங்கே வாங்கிக்கலாம். மீகோரிங் கலெக்ட் பண்ணிவிட்டு ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டு நம்மளோட டின்னர் ரெசிபி vlog கண்டினியூ பண்ணலாம். வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ வீட்டில் பார்த்திங்கன்னா மாமி சிக்கன் கறி செய்கிறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே கோழி கழுவிட்டுருக்காங்க. கோழி கழுவி ரெடி பண்ணி வந்தோடனே சிக்கன் கறி எப்படி செய்கிறாங்கங்கிறத காமிக்கிறேன்.
இன்றைக்கி பார்த்திங்கன்னா 2 kg அளவு சிக்கன் கறி செய்கிறாங்க. அதுக்காக கொஞ்சமாக நெய் எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பிரியாணி ஸ்பைசஸ்லாம் சேர்த்துட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளியும் டவுன் பாடானும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 2 கிலோ அளவு சிக்கனுக்கு 3 பெரிய வெங்காயமும் 2 தக்காளியும் சேர்த்துருக்காங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா தேவையான அளவு இஞ்சி பூண்டு, அதாவது 2 கிலோ சிக்கனுங்கிறதுனால ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டை ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டதுக்கப்புறமா மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மிளகாத்தூள் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க சிக்கன் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்தது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்து நல்லா சிக்கனை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை, அப்படியே ஒரு மூடி போட்டு வேக வச்சுருங்க. நான் இன்றைக்கி நார்மல் சிக்கன் தான் எடுத்திருக்கேன். அது ரொம்ப நேரம் வேகணுன்ட்டு அவசியம் இல்லை, அதனால் ஒரு 10 நிமிஷம் மட்டும் வேக வச்சுருக்கேன். சிக்கன்லேருந்தே தண்ணி ரிலீஸ் ஆகி நல்லா வந்திருக்கு பாருங்கள். இப்போ நீங்கள் கறிக்கு தேவையான அளவு தண்ணி மசாலாலாம் சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி டின்னருக்கு தான் சிக்கன் கறி ரெடி பண்ணுறோம், அதனால் கொஞ்சம் திக்காக இல்லாமல் இலகுன மாதிரியே வச்சுக்கலாம். இப்போ இதில் கறிக்கு தேவையான அளவு மசாலாலாம் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி தூள், கறி மசாலா, ஜீரகத்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் எக்ஸ்ட்ரா தேவைப்படுச்சுன்னா நீங்கள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்தது முந்திரியும் பாதாமும் நல்லா ஃபைனாக அரைச்ச பேஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், எல்லா இன்க்ரீடியன்ட்டும் சேர்த்தாச்சு. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் மல்லி இலை கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணால் சிக்கன் கறி ரெடி. அடுத்தது டின்னருக்கு நான் இன்றைக்கி ஸ்பெஷலாக ப்ரிப்பேர் பண்ணது கோலியப்பம். கோலியப்பத்தோட ரெசிபி பார்க்கலாம். பெருநாளுக்கு கோலியப்பம் இல்லாத வீடே இருக்காது. எல்லோரும் கோலியப்பம் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. தெரியாதவங்களுக்கு இந்த ரெசிபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கோலியப்பம் மாவு அரைக்கிறதுக்கு பச்சரிசி, இந்த மாதிரி உடஞ்ச பச்சரிசி ஆப்பத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த அரிசியை நல்லா ஒரு 2 hours ஊற வச்சுருக்கேன். இப்போ அது கூட ஒரு 5 போல் சின்ன வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம், 1 முட்டை சேர்த்து இதை நல்லா ஃபைனாக அரைச்சிக்க போகிறோம். அரிசி அரைக்கிறதுக்கு தண்ணி இல்லைன்னா 3ஆம் பால் தேங்காய் பால் சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி தண்ணி சேர்த்து தான் அரைச்சிருக்கேன். அடுத்தது கோலியப்பத்துக்கு தேங்காய் பால் புளிய போகிறோம். அதுக்கு ஒரு முழு தேங்காவை திருவி வச்சுருக்கேன். இதை நல்லா ஃபைனாக அரைச்சி முதல் பால், 2ஆவது பால், 3ஆவது பால் அந்த மாதிரி பிழிஞ்சு செப்ரேட்டாக வச்சுக்கலாம். இப்போ நான் தேங்காய் பால்லாம் பிழிஞ்சு எடுத்து வச்சுட்டேன். திக்கு பால், 2ஆவது பால், 3ஆவது பால் அந்த மாதிரி 3ஆக செப்ரேட்டாக நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அரைச்ச அரிசி மாவை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்க முதல் பாலையும் 2ஆவது பாலையும் ஃபஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு பார்த்துக்கோங்க. 2 பால் சேர்த்துட்டு இன்னமும் மாவு நல்லா திக்காக இருந்துச்சுன்னா 3ஆவது பாலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஊற்றுற அளவு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். எல்லா பாலும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாவு வந்து நல்லா ஃபைனாக இருக்கணும். ஸோ வெங்காயம் நம்ம பெருஞ்சீரகமாக சேர்த்தோம்ல, அதோட கட்டியெல்லாம் இருந்தால் கூட வடிகட்டணுன்னா வந்துடும். இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக இந்த மாவை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மாவு ரெடி பண்ணிவிட்டு கோலியப்பம் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யை கோலியப்பம் பேட்டர்லேயே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வச்சுக்கலாம். அப்போ வந்துட்டு கோலியப்பம் நல்லா வாசமாகவும் இருக்கும், ஒட்டாமையும் வரும். இந்த மாதிரி கைப்பிடி வச்ச ஒரு ஃப்ளாட்டான பேன் எடுத்துக்கிட்டிங்கன்னா கோலியப்பம் ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஊற்றிட்டு இந்த மாதிரி சுற்றி விடுறதுக்கு உங்களுக்கு கைப்பிடி கண்டிப்பாக இருக்கணும். கைப்பிடி வச்ச பேனாக எடுத்துக்கோங்க. நான் கோலியப்பம் ஊற்றும் போது நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ தண்ணியாக இருந்துச்சுன்னு. அந்தளவுக்கு நீங்கள் கன்சிஸ்டன்சியில் பேட்டர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கோலியப்பம் ஊற்றிட்டு லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி அதுவே உறிஞ்சு வெளியே வரும். அப்போ நீங்கள் கோலியப்பத்தை எடுத்துடலாம். கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கோலியப்பம் பேட்டர் ரெடி பண்ணிட்டீங்கன்னா கோலியப்பம் ஈஸியாகவே சுட்டு எடுத்துடலாம். நம்மளோட கோலியப்பம் ரெடி.
இப்போ பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் ஆச்சு. இந்த ஜூன் மந்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் 3 பாய்ஸ்க்கு பர்த்டே. 3 பேருக்குமே ஒன்றா சேர்த்து இன்றைக்கி நம்ம பர்த்டே செலிப்ரேட் பண்ண போகிறோம். அந்த பர்த்டே செலிப்ரேஷனோட கிளிப்பிங்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. டின்னர் டைம் வந்தாச்சு. நம்ம டின்னருக்கு ப்ரிப்பேர் பண்ண வட்லப்பம், கடப்பாசி, கோலியப்பம், அதுக்கப்புறம் சிக்கன் கறி, அதுக்கப்புறம் இடியாப்பம் ரெசிபி நான் காமிக்கல, எல்லாருக்கும் செய்ய தெரிஞ்சது தான். அதுக்கப்புறமா நம்ம கடையில் வாங்கிட்டு வந்த மீகோரிங் எல்லாம் டேபிளுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி விலாகை நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மாம்லிஷியஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மாம்லிஷியஸ் ரெசிபி.